ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்னன்னா, என்னோட பிரெக்னன்சி ஜர்னி பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிரலாமா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பிரெக்னன்சி பத்தி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு 1 மந்த்லயே நான் வந்து பிரெக்னன்ட் ஆகினேன். பிரெக்னன்ட் ஆயிட்டு ஒரு 45 டேஸ் போயிட்டு அங்கே செக் பண்ணி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னும் பாப்பாக்கு ஹார்ட் பீட் வரல. நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு பிளட் டெஸ்ட்லாம் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். மறுநாளே வந்து லாக்டவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களால் வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியல. ஒரு 1 வீக்லேயே வந்து ஹார்ட் பீட் வரல, வெயிட் பண்ணுங்க 1 வீக் சொன்னாங்கல்ல. அந்த 1 வீக்லேயே வந்து எனக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயங்கர ஸ்டொமக் பெயின், பேக் பெயின்லாம் அதிகமாயிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ வந்து ப்ரைவேட்லாம் வந்து எங்கேயுமே பார்க்கல. ஃபுல் லாக்டவுன். அப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஃபுல் லாக்டவுன் வந்து பிரைவேட்ல எந்த டாக்டருமே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து போட்டிருந்தாங்க ரூல்ஸ்லாம். ஸோ அதனால வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேயே இருக்க ஜிஹெச்சுக்கு போய் பார்த்தோம். அங்கேயுமே வந்து கொஞ்சம் பெரிய ஜிஹெச் மாதிரி தான். ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை பாப்பாவுக்கு வந்து கலைஞ்சிருச்சு, பாப்பாவுக்கு வந்து ஹார்ட் பீட்டே இல்லை, ஹார்ட் பீட் இல்லாமல் கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கெல்லாம் வந்து பயங்கர ஷாக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில. ஹாஸ்பிட்டலே உட்காந்து ஒரு பக்கம் உட்காந்து அழுகுறேன். என்கிட்ட வந்து டாக்டர் வந்து டைரெக்டாக என்கிட்ட சொல்லவே இல்லை. என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவர்கிட்ட மட்டும் அந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு பயங்கர அழுக. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா அந்த அந்த ஸ்டேஜ்ல. அப்பதான் வந்து கல்யாணம் ஆன புதுசு, எனக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. ஆனா அழுதேன். எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனா அழுதுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன். ஓகே, அப்புறமா வந்து எங்க ரிலேட்டிவ் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பிரைவேட்ல எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு டாக்டர் பாக்குறாங்க, நீங்க வேணா அங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வந்தோம், ரொம்ப ரிஸ்க் எடுத்துதான் வந்தோம். பைக்லயே வந்தோம் 3 பேரு. நான் வந்து அபார்ஷன் ஆயிருக்கு. நானு, என் ஹஸ்பண்டு, அப்புறமா வந்து அதை சொன்னல ரிலேட்டிவ், அவங்க 3 பேரும். நாங்க 3 பேரும் வந்து வந்தோம். பைக்லயே வந்தோம். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் அந்த மாதிரி வரும். அங்கிருந்து பைக்லயே வரோம் 3 பேரும். நான் பயங்கர வயிறு வலி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால வந்து சரி ஓகே போயிடலாம், பைக்லயே போயிடலாம், என்னன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் நம்பாம பிரைவேட்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரைவேட்டுக்கு வந்தோம். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, இல்ல கலைஞ்சுதான் இருக்கு, ஹார்ட் பீட் இல்லை பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க. இந்த டேப்லெட் போடுங்க, உங்களுக்கு வந்து 2 டேஸ்ல ரெக்கவரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து அந்த டேப்லெட் வாங்கி போட்டேன். அவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே தராம அந்த டேப்லெட் வந்து எனக்கு கொடுத்தாங்க. 3 வேளை மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு ஆன டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அந்த டேப்லெட் வந்து போட்டேன். அந்த டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டொமக் பெயின் அதிகமாச்சு தவிர எனக்கு வந்து ப்ளீடிங்கும் வரல. ப்ளீடிங் வராம ஆல்ரெடி வந்த ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆயிட்டு பயங்கர பேக் பெயின். என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல வலிய. பயங்கரமா உட்காந்து அழுகுறேன். என்னால முடியல, என்ன பண்றது, உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுறேன், கத்துறேன், என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுறேன். எனக்கு எதுவும் ஆயிடுச்சு, எனக்கு வலிக்குது, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து தங்கச்சி மாதிரி எனக்கு, அவ வந்து என்ன பண்ணா, நான் காஞ்சிபுரம் ஜிஹெச்ல வந்து நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. சரி ஓகே, நீங்க இங்க வந்துருங்க, நாங்க காஞ்சிபுரம் ஜிஹெச்ல வந்து நான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா. அவ வந்து அங்க வந்து ஸ்டூடெண்ட், அப்பதான் நர்சிங் வந்து படிச்சுட்டு இருக்கா, காஞ்சிபுரம் ஜிஹெச்ல வந்து படிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கன்வின்ஸ் பண்ணி, எங்க மாமியார் யாருமே வரமாட்டேன் சொல்லிட்டாங்க, இல்ல லாக்டவுன் யாருமே வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா நான் வந்து கார் வச்சுட்டு வந்து எங்க அம்மா வந்து கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆயாச்சு. ஹாஸ்பிட்டல்ல வந்து 2 டேஸ் கழிச்சு எனக்கு வந்து டிஎன்சி பண்ணாங்க. என்ன இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, பிரைவேட்லாம் போயிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் கூட இல்லாம என்ன டேப்லெட் வாங்கி போட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர அழுகாச்சு, என்ன பண்றதுனே தெரியல. இந்த மாதிரி ஆயிடுச்சு. லாக்டவுன் வர ஃபுல் லாக்டவுன், யாருமே ஹாஸ்பிட்டல் உள்ளேயும் அலோவ் பண்ணல. நான் மட்டும் தான் உள்ள இருக்கேன். எனக்கு பயங்கர அழுகாச்சு, என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறமா வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் டிஎன்சி பண்ணாங்க. டிஎன்சி பண்ணி ஒரு 2 டேஸ்லயே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க.